ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. வணக்கம், நான் ஐஸ்வர்யா. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி உண்மைக்கு எனக்கு செம்ம தலைவலி, மருந்து சாப்பிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அந்த மாதிரியான விஷயங்கள் முதல்ல நடக்கணும்னா நம்ம மனநிலை ரொம்ப பீஸாக, ரொம்ப காமாக, நிம்மதியாக இருக்கணும். சந்தோஷமாகவும் இருக்கணும், ஆனால் பேஸ் வந்து நிம்மதியாக இருக்கணும், பீஸாக இருக்கணும். ஓகேவா? ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் எந்த நேரமுமே எப்படி அதே ஸ்டேட்டில் வச்சுக்கிறது? நம்ம ஒரு நாளில் ஒரு மணி நேரம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோமே, அந்த டைமில் மட்டும் ஆல்ரெடி நம்மளுக்கு கிடச்ச நம்ம வந்து இப்போ ஒரு காடி வாங்கணும்னு ஆசைப்படுறோன்னு வச்சுக்கோமே. ஓகே, நான் காடி வாங்கிட்டேன், நான் எவ்வளோ நிம்மதியாக இருப்பேன், எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன், இந்த மாதிரிலாம் நினச்சி அந்த ஒரு பாவனையில் ஒரு மணி நேரம் கழிக்கிறோம், இல்லை ஸ்கிரிப்டிங்கோ ஏதோ ஒன்று எழுதுகிறோம். அந்த ஒரு மணி நேரத்தை தாண்டி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் நம்மளுக்கு திரும்பி அந்த சேட் ரியாலிட்டிக்கு நம்மளை வந்து கொண்டுட்டு போகும். அப்போ நம்மளால் அதே மைண்ட் செட்டை பிடிச்சி வைக்க முடியாது. ஸோ கொஞ்ச நேரம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் வந்து வருத்தப்படுவோம். ஸோ அது வந்து உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை அப்படியே கையில் கொண்டு வந்து கொடுக்குன்னு சொல்ல முடியாது. மேனிஃபெஸ்ட் பண்ணால் நடக்குங்கிறது உண்மை, ஆனால் அதுக்கான மனநிலையில் நீங்கள் இருக்கணும். அந்த விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயத்த நீங்கள் மேனிஃபெஸ்ட்டும் பண்ணணும். மற்ற நேரங்களில் அதை நினச்சி ஏங்காமல் உங்கள் மனசு காமாகவும் இருக்கணும். இது ரெண்டத்தையுமே நீங்கள் சேர்த்து செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கும். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால் மோஸ்ட்லி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஏன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நானாக போய்ட்டும் கொஞ்சம் பழக மாட்டேன். ஏன்னா எனக்கான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கணும், கொஞ்சம் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் நான் ரொம்ப எதிர்பார்த்து ஆசையும் படலை என் கூட ஆள் இருக்கணும்னு. இன்னொரு சமயம் அந்த விஷயமும் எனக்கு இல்லை. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்மளை சுற்றி நமக்கு ஏற்ற மாதிரியான நம்மளை மாதிரியான பர்சன் இருக்காங்கன்ற மாதிரி நம்ம வந்து இமேஜின் பண்ணுவோம், விஷுவல் பண்ணுவோம், மேனிஃபெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நாளைக்கு ஸ்கிரிப்டிங் செஞ்சேன் போல். அப்போ நான் செஞ்சு கொஞ்ச நாளில் எனக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிடச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு மறுபடியும் அமைதியாக இருக்கணும் போல் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வந்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் ஏன் இதை சொன்னேன்னா, இது நடக்கும். ஆனால் இந்த மேனிஃபெஸ்டேஷன், நீங்கள் வாழ்க்கையில் ஆசைப்படுற விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட்னு சொல்லி ஒன்று பண்ணுறீங்க இல்லையா, அது பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி சொல்ல தான் இந்த வீடியோக்கு வந்தேன். என்னென்னா, உங்கள் மனசு எப்பயுமே காமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எப்பவுமே உங்கள் கூட இருந்துகிட்டே இருக்கணும் தானே. நீங்கள் பெருசாக நினைக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு எடுத்தோன்னே வந்துட்டு பட்டுன்னு கிடைக்காது. ஆல்ரெடி இருக்கிற விஷயங்கள் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு கிடைக்காத, நீங்கள் உணராத, அதே சமயம் நீங்களாகவும் இருக்கிற ஒரு விஷயம் கடவுள். ஓகேவா? கடவுள் எப்பவுமே உங்களுக்குள்ள தான் இருக்காரு. உங்கள் ஆத்மா தான் கடவுள், என் ஆத்மா தான் கடவுள், எல்லாமே கடவுள் தான். ஆனால் அது நம்ம உணர்ந்தால் தானே அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. நம்ம உணரலைன்னா அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு பலன் அளிக்காது தானே. இருந்துகிட்ருக்கு, ஆனால் நம்ம அதை உணரணும். அப்போ கடவுளை உங்கள் கோலாக வச்சு உங்களுடைய நிம்மதி, உங்கள் சந்தோஷம், உங்களுடைய எல்லாத்தையுமே நீங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் வச்சிங்கன்னா, உங்கள் கோலையே நீங்கள் கடவுளாக வச்சிங்க அப்படின்னா, அந்த விஷயத்தில் கடவுள்கிட்ட உங்கள் சந்தோஷத்தை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, கடவுள்கிட்ட இருந்து அந்த விஷயத்தை நீங்கள் பெறுறதுக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த நிம்மதி, அந்த சந்தோஷம், அது எல்லாமே எப்பயுமே உங்களுக்கூடையே இருக்கும். எந்தவித வெளிப்புற சூழல்னாலையும், எந்தவித வெளிப்புற பொருட்கள்னாலையும் உங்கள் சந்தோஷத்தை அழிக்கவோ சிதைக்கவோ முடியாது. மைக் ஆனில் இருக்கா? இருக்குது. புரியுதா? ஏன்னா இப்போ நம்ம ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோமே. எனக்கு வந்து ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அந்த பையனை நான் அடையணும்னு நினைக்கிறேன். அந்த பையனை அடையணும்னு நினைக்கும்போது மேனிஃபெஸ்ட் பண்ணுற, சந்தோஷமாக இருக்கேன், அந்த பையன் எனக்கு கிடச்சிட்டான்ற ரொம்ப புகையாக இருக்கும், சாம்பிராணி போட்டு புகையை உள்ளே வச்சுட்டேன். ஸோ அந்த பையன் வந்து எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன், மேனிஃபெஸ்ட் பண்ணுற நேரத்தில் சந்தோஷமாக இருக்கேன். இப்போ இதே வந்து நான் ஒரு வேலை இடத்துக்கு போகிறேன், அந்த பையனை நான் நேரில் பார்க்குறேன், அந்த பையன் என்னை பார்த்து கண்டுக்கல அப்படின்னா எனக்கு வந்து வருத்தமாக ஃபீல் பண்ணும், எனக்கு வந்து ஏக்கமாக ஃபீல் பண்ணும். அப்போ நீங்கள் ஒரு வாரம் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த ஒரு வாரம் மேனிஃபெஸ்ட்டும் துண்டாக அதோட உடஞ்சிரும். மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இல்லை, நான் ஏங்கலை, அந்த பையன் எனக்கு ஆல்ரெடி இருக்கான், எனக்கு கிடச்சிட்டான், உண்மைதான், நம்பு அப்படின்னு. மறுபடியும் நேரில் பார்க்கும்போது அந்த வெளிப்புற விஷயத்தை நம்பாமல் உட்புற சூழ்நிலையை நம்பி
அதை நடத்துறதுக்கு உங்களுக்கு அந்த பக்குவ நிலை அந்த விஷயம்லாம் இருந்துச்சுன்னா அது வேறு விஷயம். நம்மளால் அந்த விஷயம் முடியாது. வெளியில் நம்ம எதிர்பார்ப்புக்கு மாறாக ஒரு விஷயம் நடக்குதுங்கிறப்ப நமக்கு மனசு வலிக்க தான் செய்யும். நம்ம மனசு வந்து இது செதற தான் செய்யும். ஓகேவா? அப்போ கடவுளையே நீங்கள் உங்கள் கோலாக செட் பண்ணி கடவுள்கிட்ட உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் பெற ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் காடியாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எல்லாமே இப்படின்னு நடக்கும். அதே சமயம் அந்த விஷயம் உங்களுக்கு சரியாக இருந்தால் மட்டுமே அந்த நேரத்தில் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் மட்டுமே கிடைக்கும். கடவுளை நான் பிடிச்சிட்டேன், கடவுள் எனக்கு கிடச்சிட்டாரு, கடவுள்கிட்ட நான் க்ளோஸ் ஆகிட்டேன் அப்படின்றதுனால மட்டும் எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடச்சிடாது. உங்களோட கர்ம வினைகள்னு ஒன்று இருக்குது, உங்கள் கணக்கு வழக்குன்னு ஒன்று இருக்குது. அதுக்கெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணி என்னது உங்களுக்கு அட்வான்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி நீங்கள் கடவுளோட இதாகிட்டீங்க அப்படின்னா. ஓகேவா? என்னென்ன அட்வான்டேஜ்னால் சில விஷயங்கள் கடவுள் உங்களுக்கு கொடுக்க தான் செய்வார். இப்போ என்கிட்ட ஒரு பர்சன் வந்து கேட்டிருந்தார் இடையில, நீ கடவுள்கிட்ட வந்து கடவுள்கிட்ட வந்து கொஞ்சம் காசு வேண்டு. மேபி அந்த பர்சன் வீடியோ பார்த்தாங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். நீ கடவுள்கிட்ட வந்து நீ காசு வேண்டு அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், சரி நான் கண்டிப்பாக வேண்டுறேன் அப்படின்னு. ஓகே, அப்போ இத்தனாம் தேதிக்குள்ளே எனக்கு அந்த காசு அனுப்பிடு அப்படின்னாரு. விஷயம் என்னென்னா, நான் வேண்டுறேன், கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அனுப்பிடுறேன், கிடைக்கலன்னா அந்த காசு நம்மளுக்கும் உங்களுக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. கொடுக்கணும் இருந்தால் அவர் இப்படி கொடுத்துருவார். நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு அவர் நம்ம மேலே உயிரியே வச்சுருக்காரு. சந்தோஷமாக இருறா வச்சுக்கிடான்னு சொல்லி கொடுத்துருவாரு. கொடுக்காமல் இருக்கிறாருன்னா பின்னுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை நம்பினாதான் கடவுளை நீங்கள் நம்புறீங்கன்னே முதல்ல அர்த்தம். இல்லை நான் கடவுளை நம்புகிறேன், நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் காசு கிடைக்கல அப்படின்னா கடவுள் போய் நம்ம போகிற பாதை போய் கடவுளுக்கு நம்மளை பிடிக்கலன்னு நீங்கள் சொல்லி போனீங்க அப்படின்னா கடவுள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை பூர்ணமாக இல்லைன்னு தான் அர்த்தம். கடவுள் கொடுப்பாரு. நீங்கள் கேட்குற எல்லா விஷயத்தையும் கடவுள்கிட்ட ஒன்ஸ் நீங்கள் நெருக்கமாக இருக்கும்போது கொடுப்பாரு. எந்த நிலையில் தெரியுமா கொடுப்பாரு? நம்ம கிட்டத்தட்ட ஒரு மகாவதார் பாபாஜி கடவுள் ஒரு லாஹரி மகாசேயர் ஸ்டேட்டில் அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம போய் இருந்துட்டோம்னு வச்சுக்கோமே, நீங்கள் கேட்குற விஷயம்லாம் உங்களுக்கு இப்படி கிடைக்கும். ஏன்னா அவரோட மனசு பியோர் போல்டாக இருக்குது. எந்த விதமான சஞ்சலமோ கள்ளங்கபடமோ எதுவுமே அங்கே இல்லை. கர்ம வினைகள் இல்லாத ஒரு ஸ்டேட்டில் அவர் இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை அவர் கொடுத்துருவார். அவருக்கு கொடுக்காமல் கொடுக்கறனாலே ஒரு விஷயம் கிடையாது. எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். லாஹரி மகாசேயர் இந்த பிறவியில் லாஹரி மகாசேயராக அவதாரம் பிறவி எடுக்கும்போது ஒன்ஸ் மகாவதார் பாபாஜியும் லாஹரி மகாசேயரும் மீட் பண்ணி ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருப்பாங்க. அந்த பாபாஜியோட சீடர்கள் லாஹரி மகாசேயர் எல்லாமே ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ லாஹரி மகாசேயர் வந்து கூட இருக்கிற ஒரு நபர்கிட்ட கேட்பார், இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்லுவார், உன்னுடைய போன பிறவியில் நீ ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டிருந்த, அந்த விஷயம் ஸ்டில் நிறைவேறாமல் இருக்குது, அதை நிறைவேற்றுறதுக்காக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. என்ன விஷயத்தை ஆசைப்பட்டிருப்பார் அப்படின்னா, அவருக்கு வந்து ஏதோ ஒரு பணக்கார அரண்மனையில் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும், அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்ற மாதிரியான ஒரு ஆசை இருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் மட்டும் அந்த காட்டுக்குள்ளே ஒரு பெரிய அரண்மனை, பங்களோ அரண்மனை அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து மகாவதார் பாபாஜி உருவாக்கி நல்லா என்ஜாய் பண்ண விட்டுருவார். என்ஜாய் பண்ண விட்டதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஒரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அரண்மனை மறைஞ்சிரும். இந்த விஷயத்தை நம்மளுக்கு செய்ய முடியாதா? முடியும். ஏன் செய்யலை? முதல் விஷயம், லாஹரி மகாசேர் அளவுக்கு நம்ம ஒன்றும் மகாவதார் பாபாஜி கிட்ட கடவுள்கிட்ட நம்ம க்ளோஸ் கிடையாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல மனசு, பியூரான மனசு இருக்க கிடையாது. அண்ட் தென் அதுதான். ஸோ ஒன்று, நீங்கள் கடவுள்கிட்ட நெருக்கமாக உங்கள் மனசு பியூராக ரொம்ப நல்லவனா இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது கடவுள் உங்கள் விஷயத்தை நிறைவேற்ற ஏற்றுவார். அப்படி இருந்தும் அந்த விஷயத்தை கடவுள் உங்களுக்கு நிறைவேற்றலை அப்படின்னா இன்னும் அந்த விஷயத்துக்கு நீங்கள் பக்குவப்படலை. அந்த விஷயம், நீங்கள் கேட்குற விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு நீங்கள் இன்னும் தகுதி ஆகலை. அதுதான் காரணம். ஆயிட்டிங்கன்னா கடவுள் தூக்கி கொடுத்துருவார். புரியுதா? தலைவலி கொஞ்சம் நல்லா குறைஞ்சிருச்சு. ஓகே, அந்த விஷயத்தை தான் இப்போ நான் இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன். நன்றி, வணக்கம். ஓம் அமிர்தேஸ்வரியே நமக.